பெத்தவன் தான் தகப்பனாக இருக்கணும், ரத்தவன் தான் தலைவனாக இருக்கணும் அப்படின்னாரு. அதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்தேன் நான். பெத்தவன் தான் அப்பனாக இருக்கணும், நம்ம ரத்தவனம் தான் தலைவனாக இருக்கணும். மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, வழி புரியாதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இதெல்லாம் தமிழில் இருக்குது. ஆனால் இது எடுத்து சொல்ல ஒரு தலைவன் இல்லை. இவனுங்க எல்லாம் அரசியல் பேசி மக்களை பயப்படுத்தி கேளிக்கைகள் கிண்டல்கள், மொழியை பற்றி பேசுறதுல பாடத்திட்டங்களில் மொழியை பற்றியே கிடையாது. தமிழ்னா என்ன அது கிடையாது. இவன் தமிழா தமிழ் மொழி பேசுகிறான் அந்த பட்டில் தான் இவங்க இருந்தாங்க. செந்தமிழ் சீமான் வந்த பிறகு மாபெரும் ஒரு புரட்சி ஏற்பட்டது. எங்கள் மூளையெல்லாம் கைட்டிட்டாரு. அவர் வேற மூளை வச்சிட்டாரு எங்களுக்கு. சீமான் இப்படிதான் அந்த 36 லட்சம் ஆளும் நீ அடிச்சு அவனை எது பண்ணாலும் அண்ணன் விட்டு போக மாட்டான். எனக்கு 70 வயசு ஆகுது. வயசுல ஒரு தம்பி தான், அறிவில் வந்து அவர் எனக்கு அண்ணன்.